உலக அமைதிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்த இந்தியாவை ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என பாரிஸில் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பிரான்ஸ் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது இக்கோரிக்கையை பிரதமர் மோடி முன்னிறுத்தினார். जो देश यूएन बनने के बाद पीस कीपिंग फोर्स में लगातार सबसे अधिक अपने सैनिक भेज करके दुनिया में शांति के लिए अपनी पूरी ताकत खपा देता है, शांति के लिए जीने मरने वाला ये देश यूनाइटेड नेशन में सिक्योरिटी काउंसिल में सीट पाने के लिए तरस रहा है। वो दिन चले गए जब हिंदुस्तान भीख मांगेगा, ये देश अपना हक मांगता है. ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2 வயது சிறுவனை தேசிய மீட்புப் படையினர் உதவியுடன் மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் கூராம்படி கிராமத்தைச் சேர்ந்த குட்டி பூங்காவனத்தின் 2 வயது மகன் ஞாயிறன்று காலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது 450 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் விழுந்தான். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புப் படை வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 8 மணி நேரம் கடந்துவிட்ட இப்போராட்டத்தில் சிறுவன் விழுந்த ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே 35 அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டி சிறுவனை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. நேதாஜி உறவினர்களை வேவு பார்த்தது தொடர்பான ஆவணங்களை வெளியிட வேண்டும் என அவரது பேரன் சந்திரகுமார் போஸ் வலியுறுத்தியுள்ளார். தனது பிரதமர் பதவிக்கு போட்டியாக நேதாஜி வந்துவிடுவார் என்ற அச்சத்தில் அவரை பற்றி ஜவஹர்லால் நேரு வேவு பார்க்க உத்தரவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. மர்மமான முறையில் இறந்த சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த தகவல்களை அறிவதற்காக நேரு முயன்றதாக காங்கிரஸ் தெரிவித்தது. இந்நிலையில் கொல்கத்தாவில் வசிக்கும் சுபாஷ் சந்திரபோஸின் உடன்பிறந்தாருடைய பேரன் சந்திரகுமார் போஸ் இது தொடர்பான ஆவணங்களை பிரதமர் மோடி பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காஷ்மீர் இந்துக்களுக்கு தனிநகரை உருவாக்க வலியுறுத்தி ஜம்முவில் இந்துக்கள் போராட்டம் நடத்தினர். பயங்கரவாதிகளுக்கு அஞ்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து இடம்பெயர்ந்த காஷ்மீர பண்டிட்டுகள் எனப்படும் இந்து பிராமணர்களை மறுகுடியமர்த்தும் நோக்குடன் அவர்களுக்கென தனிநகரங்களை உருவாக்க திட்டம் வகுக்கப்பட்டது. இதற்கு பிரிவினைவாதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததும் பண்டிட்டுகளுக்கென தனிநகரங்கள் அமைக்கும் திட்டமில்லை என காஷ்மீர முதல்வர் முஃப்தி முகமது சயீத் அறிவித்தார். இந்நிலையில் காஷ்மீர பண்டிட்டுகளுக்கு தனிநகரங்களை ஏற்படுத்த வலியுறுத்தி காஷ்மீர இந்துக்கள் ஜம்முவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே காஷ்மீரில் இந்துக்களுக்கு தனிநகரங்கள் அமைக்க கோரி டெல்லியில் இந்துக்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை முன்னரே வழங்கிட வேண்டும் என்று மீனவ சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏப்ரல் 15 முதல் மே 29ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் வருகிறது. தடைக்காலத்தின் போது மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை தமிழக அரசு முன்னதாக வழங்க வேண்டும் என மீனவர்கள் எதிர்பார்த்துள்ளனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தனர். மத்திய அரசில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தமிழகத்தில் தனி கல்விக் கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். இதற்காக ஞாயிறன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றுக, பள்ளிகளை இடிங்கள், பள்ளிகளை இடிங்கள், நிலையான கல்வி கொள்கை. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கோரி சமூக ஆர்வலர்கள் திருச்சியில் உண்ணாவிரதம் இருந்தனர். மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு திருச்சி அரசு மருத்துவமனையை எய்ம்ஸ் மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதாக அறிவித்தது. பின்னர் போதிய இடவசதி இல்லை என கூறி சேலத்திற்கு கொண்டு சென்றது. தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சியில் எய்ம்ஸ் கொண்டுவர கோரி சமூக ஆர்வலர்கள் ஞாயிறன்று உண்ணாவிரதம் இருந்தனர். நாங்கள் கேட்பது தமிழகத்தின் மத்திய பகுதியில் அமைத்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அந்த மருத்துவ சேவை பயன்படும் என்பதுதான். கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. கரும்பு விவசாய சங்கங்களின் கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார், கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை 500 கோடி ரூபாயை உடனே பெற்றுத்தர அரசு முயற்சிக்க வேண்டும் என்றார். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வாசன் வலியுறுத்தினார். சென்னையில் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்த வாசன் மறுபிரேத பரிசோதனைக்கும் வலியுறுத்தினார். இறந்தவருடைய குடும்பத்திற்கு அரசு வழங்கிய நிதி போதாது. காரணம், இறந்தவர்களுடைய குடும்பங்களில் பெரும்பாலானோர் அன்றாட தேவைக்காக, அடுத்த வேளை கஞ்சிக்காக தினக்கூலிக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசாங்கத்தினுடைய நிவாரணத் தொகை கூடுதலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
10 லட்சத்திற்கு குறைவாக இருக்கக்கூடாது. டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் குஜராத் பவனில் ஒரே நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. டெல்லி சாணக்கியபுரி பகுதியில் உள்ள குஜராத் பவன் தரைத்தளத்தில் ஞாயிறன்று காலை 8 மணி அளவில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. 8 வண்டிகளில் விரைந்து வந்து அரை மணி நேரம் போராடி தீயை அணைப்பதற்குள் பழைய பர்னிச்சர் பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. குஜராத் பவனில் தீ அணைக்கப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் டெல்லியின் அடையாளமாக விளங்கும் புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீப்பிடித்துக் கொண்டது. மருத்துவமனையின் 4ஆம் மாடியில் பிடித்த தீயை 5 தீயணைப்பு வண்டிகளில் வந்த வீரர்கள் அரை மணி நேரத்தில் கட்டுப்படுத்தினர். இவ்விரு தீ விபத்துகளுக்கும் மின்கசிவு காரணமாக கூறப்படுகிறது. யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. வாக்காளர் பட்டியலில் திருத்தம், ஆதார் எண் இணைப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று சிறப்பு முகாம் நடந்தது. தமிழகத்தில் 63,000 ஓட்டுச்சாவடி மையங்களில் காலை 10 மணிக்கு சிறப்பு முகாம் துவங்கியது. பெயர் சேர்ப்பு, நீக்கம், புதிய வாக்காளர் அடையாள அட்டை பெறுதல் ஆகியவற்றுக்கான விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டது. வாக்காளர்கள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். ஓட்டு ஐடியை ஆதார் கார்டோட சேர்க்கிறாங்க. அது அலௌன்ஸ் பண்ணாங்க. அது மூலமா நாங்க வந்திருக்கிறோம். பதிவு பண்ணியாச்சு. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றம் இல்லை. ஒரு சவரன் 20,240 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,530 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,085 ரூபாயாக இருந்தது. 23 ஆண்டுகால வெற்றி கூட்டணி என்று கவிஞர் வைரமுத்து உருக்கம் தெரிவித்தார். இயக்குநர் மணிரத்னத்தின் 24வது திரைப்படமான ஓ காதல் கண்மணி குறித்து கவிஞர் வைரமுத்து வியப்பு தெரிவித்ததோடு குத்துப்பாடல் இன்றி திரையுலகில் இவர்கள் சாதனை புரிந்துள்ளதாகவும் கூறினார். 23 ஆண்டுகள் மணிரத்னம், ஏ.ஆர். ரகுமான், வைரமுத்து என்ற கலை கூட்டணி தமிழ் திரையுலகில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மணிரத்னம் அவர்களின் 24வது படம் ஓ காதல் கண்மணி. 24 படங்களிலும் 24 அனுபவங்களை திரை ரசிகர்களுக்கு மணிரத்னம் தந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பொதுவாக தமிழ் பாடல்கள் குத்துப்பாடல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் என்று சற்றே சாய்ந்திருக்கிற நிலையில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து சற்றும் தளராமல், தன் கலை உயரத்திலிருந்து சற்றும் இறங்காமல் மணிரத்னம் அவர்களும் ரகுமான் அவர்களும் இந்த படத்தில் பாடல்களை கையாள வேண்டும் என்று எனக்கு ஒத்துழைத்தார்கள் என்பதில் நான் அவர்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேகம், வித்தியாசமான காதல் கதை என்பதுதான் மணிரத்னத்தின் வசியம் செய்யும் பலம் என்று ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம் தெரிவித்தார். கீதாஞ்சலியில் துவங்கி அவ்வப்போது அட்டகாசமான காதல் கதைகளை தரும் இயக்குநர் மணிரத்னத்தின் அடுத்த படைப்புதான் ஓ காதல் கண்மணி. இப்படம் குறித்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம் பெருமிதம் தெரிவித்தார். அலைபாய்க்கு அப்புறம் நியர்லி ஒரு 10 வருஷம் மேல இருக்கும். நானும் மணியும் திருப்பி சேர்ந்து பண்றோம். மணியோட பிளஸ் பாயிண்டா அதே வேகம், அதே இது, அதுதான் அவருடைய பலம். ப்ளஸ் அவருடைய மிகப்பெரிய பலம் லவ் ஸ்டோரி. ஏன்னா நாங்கள் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம், கீதாஞ்சலியாக இருக்கட்டும், அனுராகமாக இருக்கட்டும், அலைபாடியாக இருக்கட்டும், இப்போ ஓகே கண்மணியாக இருக்கட்டும், எல்லாமே காதல் கதைகள் தான். ஆனால் காதலை சொல்கிற விதம் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு என்ன சொல்றது, ஒரு வசியம் பண்ற, ஆடியன்ஸை வசியம் பண்ற ஒரு பலம் இருக்கு அவருக்கு. அது எந்த படத்துலையும் நீங்க பார்த்த ஒன்று தெரியும். இளைஞர்களுக்கு அந்த காதலோட அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ரெகுலரா ஒன்று இருக்கும். இதுல அவருடைய பலம் நீங்க நான் சொன்ன மாதிரி அலைபாய்தியில லவ் ஸ்டோரியா இருந்த சொல்லும் விதமே வேற மாதிரி இருக்கும்.